ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பூனைகளின் தீவுகள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டு இருக்கீங்களா? என்னடா இது பூனைகளுக்கு தீவா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பூனைகளுக்கென்றே ஜப்பான்ல பல தீவுகள் இருக்குது. தீவு அப்படின்னா 4 புறமும் நீர் சூழ்ந்த பகுதி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த தீவுகள்ல மனிதர்களை விட பூனைகளின் எண்ணிக்கை அதிகமா இருக்குது. இப்ப வாங்க இந்த வீடியோல ஜப்பானில் இருக்கும் பூனை தீவுகளின் எண்ணிக்கை எத்தனை, அது எப்படி பூனை தீவா மாறுனுச்சு, அதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஜப்பானியர்கள் பூனைகளை அதிகம் விரும்புவது மட்டும் அல்லாமல் அதற்கு கோவில் கட்டி வணங்கவும் செய்றாங்க. பசிபிக் கடல்ல தெற்கு ஜப்பானை ஒட்டி 15 பூனை தீவுகள் இருக்குது. இந்த தீவுகள் எல்லாமே ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. இப்ப அந்த தீவுகளின் பெயர்களை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அப்புறமா அதுல பூனைகள் அதிகம் வாழும் முக்கியமான 5 தீவுகள் பற்றிய விவரத்தையும் பார்க்கலாம். பூனை தீவுகளின் பெயர்கள் எல்லாம் ஜப்பான் மொழியில இருக்கிறதுனால கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த தீவுகளின் பெயர்களை இப்ப பார்த்தரலாம். டாஷிரோஜிமா ஐலாண்ட், ஆஷிமா ஐலாண்ட், ககாரஷிமா ஐலாண்ட், ஆய்ஜிமா ஐலாண்ட், ஜென்காய் ஐலாண்ட், இனோஷிமா ஐலாண்ட், ஒகிஷிமா ஐலாண்ட், சனாகி ஐலாண்ட், முசுகிஜிமா ஐலாண்ட், ஒகிஜிமா ஐலாண்ட், மனாபிஷிமா ஐலாண்ட், ஷுகிஷிமா ஐலாண்ட், ஐனோஷிமா ஐலாண்ட், யுஷிமா ஐலாண்ட், டேக்டோமி ஐலாண்ட். இதுதான் அந்த பெயர்கள். இந்த தீவுகள் எல்லாவற்றிலுமே மனிதர்களை விட அதிகமான பூனைகள் இருக்கிறதுனால பூனை தீவு அப்படின்னு இத சொல்றாங்க. இதுல முதல்ல இருக்கிற 5 தீவுகள் மிக முக்கியமானது. இப்ப வாங்க அந்த தீவுகளை பத்தி பார்த்தரலாம். இப்ப நாம முதல்ல பார்க்க போற தீவு டாஷிரோஜிமா. இந்த தீவு இசினோமாக்கி அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. பழங்காலத்துல இந்த தீவு பட்டு உற்பத்திக்கு மிகவும் பெயர் பெற்று இருந்துச்சு. ஆனா அங்க எலிகள் தொல்லை அதிகம் இருந்ததால பட்டு பூச்சிகளை எலிகள் உணவாக சாப்பிட்டு அந்த தொழிலுக்கு மிகவும் இடையூறா இருந்துச்சாம். அதனால அங்குள்ள பட்டு உற்பத்தியாளர்கள் இந்த எலிகளை ஒழிக்க அதிக அளவுல பூனைகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா அந்த தொழில் நாளடைவில் நலிந்து போயிருச்சு. அங்கிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் நகரங்களை நோக்கி தங்கள் பிழைப்புக்காக போயிட்டாங்களாம். இப்ப இந்த தீவுல 100க்கும் குறைவான மக்கள் தான் இருக்காங்க. ஆனா பூனைகள் மக்களை விட பல மடங்கு அதிகமா இருக்குதாம். சுற்றுலா பயணிகள் இந்த தீவுகளுக்கு போனாங்கன்னா இங்க இருக்கும் பூனைகள் தான் வரவேற்பாளர்களாம். இப்ப இங்க இருக்கிற மக்கள் மீன் பிடிக்கும் தொழில் செய்யறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்குது. இங்க பூனைகள் கோவில்களும் இருக்குது. இரண்டாவதா நம்ம பார்க்க போற தீவு ஆஷிமா தீவு. இந்த தீவு இருக்கிற சிட்டி பேரு ஓசு. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் 6 பூனைகளுக்கு மேல இருக்குது. இந்த ஐலாண்டுக்கு போட் மூலமா போகலாம். இது சிறிய தீவு தான், ஆனா இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. அதனால இங்க கெஸ்ட் ஹவுஸோ கடைகளோ கிடையாது. மூன்றாவது தீவு ககாரஷிமா. இது ஜென்காய் அப்படிங்கிற கடல்ல இருக்கு. இந்த தீவு தட்டையான மலை உச்சிகளை கொண்டது. இந்த தட்டையான மலை உச்சிகள்ல இருந்து நின்று பார்த்தா சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற அழகெல்லாம் கண்கொள்ளா காட்சிகளாக தெரியும். இந்த தீவுல மனிதர்களை விட பூனைகள் அதிகமா வாழுதுங்க. இந்த பூனைகளை பார்ப்பதற்கும் தீவின் அழகை ரசிப்பதற்கும் சுற்றுலா பயணிகள் அதிகமா இங்க குவியறாங்க. இங்கு வாழ்ற மக்கள் மீன் பிடிப்பதை தொழிலா செய்யறாங்களாம். 4வது தீவு ஆய்ஜிமா. இந்த தீவு கிட்டாக் யூஷு அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது உலகத்திலேயே பூனைகளுக்கு பிரசித்தி பெற்ற முதல் 6 இடங்கள்ல 6வது இடத்துல இருக்குது. இது ஒரு சிறந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இது ஒரு சிறிய தீவு. இங்கு 100 வீடுகள்ல 300 மக்கள் மட்டும் இருக்காங்க. சமீப காலமா இங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகமா வாழ்ற பூனைகளை பார்க்க படையெடுத்து வர்றாங்களாம். 5வது தீவு ஜென்காய்.
இந்த தீவு நிஷிகோ அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதுவும் பூனைகளுக்காகவே பிரசித்தி பெற்ற ஒரு தீவு. இந்த தீவுல இயற்கை வளம் அதிகமா இருக்குது. இங்கு ருசியான மீன் வகைகள் கிடைக்கும். அதனால இங்குள்ள மக்கள் மீன்பிடி தொழில் அதிகமா செய்யறாங்க. எப்படா ருசியான மீன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வர்ற வரைக்கும் பூனைகள் வெயிட் பண்ணிட்டு காத்திருந்து அந்த மீனை ருசி பார்க்குமாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நான் சொன்னது பூனைகள் அதிகம் வாழும் 5 தீவுகளை பத்தி தான். இன்னும் இதே போல 10 தீவுகள் ஜப்பான்ல இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.